ஃபேன் பேஜில் இருக்கவங்க, இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே எனக்கு வந்து நிறையா பர்த்டே விஷ் பண்ணிங்க, நிறைய எடிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயமா நான் என் லைஃப்பில் பார்க்குறது வந்து டைம். அந்த டைமை வந்து நீங்கள் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதை விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் எனக்காக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணுது. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லணும், மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும். அதுதான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. நான் வந்து பெருசாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன், லைக் அதுக்காக ஒரு தனியாக ஸ்பெஷலாக அப்படிலாம் நான் யோசிச்சது கிடையாது. எல்லா நாள் மாதிரியும் அதுவும் ஒரு நாள், அந்த மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் நினச்சேன், எப்போவுமே அப்படி தான் நினைப்பேன். பட் ஸ்டில் வந்து என்னோடய டேவை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றினது நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு காலையிலேருந்து நைட்லேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிகிட்டே இருந்தீங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரு எக்ஸாம் எழுதுகிற ஃபீல் இருந்துச்சு. ஐயோ, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, என்ன ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு மாதிரி கான்ஷியஸாகவே இருந்தேன். எதுவுமே என்னால் படிக்க முடியல. அண்ட் கண்டிப்பாக என்னை விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். நான் இதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நான் எனக்குமே நினச்சதே கிடையாது. செலிப்ரேட் பண்ணணும்னு எனக்கு தோணுதோ அன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு விட்டுடுவேன். வீட்லேயுமே நீங்கள் எதுவும் வாங்காதீங்க, கேக் கூட வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சண்டை போடுவேன். ஆனால் கேட்கலாம் வாங்கி வச்சுருவாங்க. ஸோ உங்ககிட்ட நான் வந்து சண்டைலாம் போட முடியாது, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நான் எடுத்துக்கணும், நல்லதோ கெட்டதோ. அது நான் நல்லதாக இருந்தால் எடுத்துக்கணும், கெட்டதாக இருந்தால் நான் அதை என்கிட்டேருந்து மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நான் யோசிக்கிறேன். தேங்க்யூ மக்களே, உங்கள் எல்லாருக்குமே. பர்த்டே வீடியோ அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, சும்மா நார்மலாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். எதிர்பார்க்குற அளவு பிரம்மாண்டமெல்லாம் நான் அது எனக்கு அது பெருசாக தோணுனதில்லை. தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போவும் நீங்கள் விஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அது ஏன் தெரியல. அதுக்கப்புறம் அதுவாக மாறிடுச்சு. என்ன அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா நான் அழ ஆரம்பிச்சிருவேன். விஷஸ் ஃப்ரம் துபாயா, பக்கத்து ரூம் ஹாலில் இருந்துட்டு என் தம்பி எனக்கு விஷ் பண்ணுறான். பொட்டு பவித்ரா செல்லும் ஐ லவ் யூ. எங்க பொட்டு பவித்ரா ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, தயவு செஞ்சு அதை மறந்துடுங்களேன். தேங்க்யூ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். சரி, ஓகேங்க. நாளைக்கு ஷூட்க்கு வேற சீக்கிரமாக எழுதிக்கணும், அதனால இப்போ நான் போகிறேன். டக்குன்னு ஒரு குட்டியாக எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் லைவ் வந்தேன். மன்னிச்சிருங்க, சொல்லாமல் வந்தேன்னு என்னை திட்டாதீங்க. நான் லைவை பார்க்கலன்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஐ எம் ரியலி சாரி. பெருசாக அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நான் எப்போவுமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் ரொம்ப சேடாக இருந்ததுனா கூட என்னோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணனா நீங்கள் எல்லாருமே வந்து என்னை பாசிட்டிவாக மாற்றிடுறீங்க. நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் என்னோட லைஃப்பில். ஸோ வந்து நான் இன்ஸ்டாகிராமை வந்து வெறும் சும்மா ஒரு ஆப் இல்லை, சும்மா அப்படி நான் நினச்சதே இல்லை. நான் எப்படி இருக்கணும் அதுதான் உங்களுக்கு அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் சேடாக இருந்தேன்னா அதுவும் சேடாக இருக்கும், நான் சிரிச்சேன்னா அதுவும் சிரிக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் என்னை எப்படி பார்க்கணுங்கிறது வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன், சும்மா ஃபேக்காக இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். எல்லா விஷயமும் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா ஏதோ ஒன்று என்னை பிடிச்சி போய் தானே ஃபாலோ பண்ணுறீங்க, அது கெட்டு போயிடக்கூடாதுல்ல. இந்த ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சில்லியான விஷயங்கள்லாம் யோசிப்பேன். இது சில்லியாக இருக்கா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து நான் பெருசாக வேல்யூ பண்ணுறேன். என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னோடய சீரியல், என்னோடய ப்ராஜெக்ட், நான் சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போட்டுனா கூட நிறைய இந்த மாதிரி என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. பைத்தியமா நீ அப்படின்னு யாரோ கேட்குறாங்க, இப்போ வரைக்கும் பைத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு
நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ தேங்க்ஸ் அ லாட். இதே மாதிரி வந்து என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து என்னால் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியும், என்டர்டெயின் பண்ண முடிஞ்ச விஷயங்களை நான் செய்வேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ தேங்க்யூ கைஸ், எல்லாருக்கும் நன்றி. திடீர்னு ஒரு குட்டி லைவ் வந்தேன், பட் அதில் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ பார்த்து எல்லாருக்குமே தேங்க்ஸ், பார்க்காத எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ், எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்ஸ். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃபேன் பேஜஸ், அப்புறம் எனக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணிக்கணும் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது, எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்கள் என்னை ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேவாக எனக்கு மாற்றிக்கீங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ அண்ட் பை. எல்லாருக்குமே பை பை பை.